அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து இலந்தை பழம் பொறுக்க போவோம். அங்கே யாராவது பொன் வண்டை பார்த்துட்டா அவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடும். காரணம், அதன் மேலே இருக்கும் நிறம் சும்மா பளபளன்னு இருக்கும். அப்புறம் பிடிச்சிட்டு வந்து தீப்பெட்டியில் போட்டு கொஞ்சமாக திறந்து திறந்து நண்பர்களுக்கு காமிப்போம். இரவு கனவில் அதன் மீது உட்கார்ந்து நீண்ட தூரம் பயணித்ததும் உண்டு. யாராவது ஒரு நண்பர் வீட்டில் தான் வச்சு பெரும்பாலும் வளர்ப்போம். சில நேரங்களில் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஆசிரியர்களுக்கு தெரியாமல் அங்கே உள்ள நண்பர்களிடம் காண்பித்து மகிழ்ந்ததும் உண்டு. அதோட கால்கள் நம் விரல்களை பற்றி எடுக்கும்போது ஏற்படும் உணர்வுகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இப்படியே விளையாண்டு கொண்டே இருக்கலாம் போல தோன்றும். டேய், அதோட பின்கழுத்தில் மட்டும் கையை வச்சிடாத, நறுக்கிடும்னு சொன்ன நண்பனின் வார்த்தைகள் இன்றும் மனதில் சிறு பயத்தை உண்டாக்குகிறது. இன்று நினைத்து பார்த்தால் அன்று நாம் எத்தனை பெரிய ரசிகன், ஒரு பூச்சியின் நிறத்தை எவ்வளவு ரசித்து இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் நம்மை சுற்றி இருந்த பல்வேறு உயிர்களின் பண்புகளை அறிந்து அவற்றுடன் எவ்வளவு உறவாடி இருக்கிறோம். இன்று நமக்கு சிறு பூச்சியை கண்டாலே பயமாக இருக்கிறது.